வணக்கம் மக்களே, நீங்க பார்த்திருப்ப சேனல் 5 சினிமா. நான் உங்க விஜய் சத்யா தான். இன்னைக்கு சினிமா அப்டேட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் வந்து அவரோட கடைசி படமான 69வது படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை வந்து டைரக்டர் வினோத் தான் வந்து டைரக்ட் பண்றாரு. அப்புறம் இதுல விஜய்க்கு ஜோடியா பூஜா ஹெக்டே தான் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஷூட்டிங்குமே வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோயினான பூஜா ஹெக்டே வந்து ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2024க்கான லாஸ்ட் ஷூட் அப்படின்னு சொல்லி விஜயோட காலையும் இவங்களோட காலையும் வந்து ஒரு ஸ்டோரியில போட்டிருக்காங்க. ஸோ இந்த போட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டர் போய் இந்த படத்தை பார்க்கலனா கூட இல்லப்பா அந்த படம் செம்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த படம் அப்படின்னே சொல்லலாம். வேற எதுவும் இல்லை, விடுதலை பார்ட் 2 தான். ஸோ விடுதலை படம் ரிலீஸ் ஆனோடனே வந்து மக்கள் மத்தியில் அந்த படத்துக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சது. அதனாலே வந்து விடுதலை பார்ட் 2 எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்துல சூரியோட ஆக்டிங்கா இருக்கட்டும், விஜய் சேதுபதியோட ஆக்டிங்கா இருக்கட்டும், கண்டிப்பா எல்லாமே வந்து வேற லெவல்ல தான் இருந்திருக்கும். ஸோ ஆனா இந்த படத்தோட மூவி ரிவ்யூ பத்தி நம்ம இப்போ பேச போறது இல்லை. இதுல என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி வேர்ல்டு வைடா வந்து 12 கோடிக்கு மேல வசூல் அடிச்சிருக்கான். அது தமிழ்நாட்டுல மட்டுமே வந்து 7 கோடி வசூல் அடிச்சிருக்கு. சோ இந்த படம் நீங்க தியேட்டர்ல போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த படத்துல உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்ததா மூணாவது அப்டேட் வந்து கீர்த்தி சுரேஷ் பத்தி தான். கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான ஆண்டனி தட்டில் அப்படின்றவர் கூட வந்து ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு. அந்த மேரேஜ் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய், த்ரிஷா, அட்லின்னு சொல்லி நிறைய திரை பிரபலங்களுமே வந்து இந்த மேரேஜில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க கல்யாணம் ஆனோடனே கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்களோட பேபி ஜான் அப்படின்ற படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இந்த காஸ்டியூம் கூட செம்மையாக இருக்குல்ல, மாடர்ன் டெஸ்க்கு கழுத்தில் தாலி நல்லா தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியுமே வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததான் வந்து சார்பட்டா பரம்பரையை வந்து பார்ட் 2 எடுக்க போறதா வந்து சில நியூஸ்மே போயிட்டு இருந்துச்சுல, அதை பத்தின ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். அந்த படத்தோட ஹீரோவான ஆர்யா வந்து அதை பத்தின ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. என்னன்னா, சார்பட்டா பரம்பரை 2ஓட ஷூட்டிங்கை வந்து 2025 ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்களா என்னன்ற விஷயத்தெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த படத்துலயுமே உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிருங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல் 5 சினிமாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்க விஜய் சத்யா.